ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பேச்சு அவசியமாக இருக்கிறது. மொழி, இந்த மொழி எங்கிருந்து உருவாகிறது? நாக்கிலிருந்து தான் உருவாகிறது. இப்போ நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் என்றால் எனக்கு நாக்கில் நான் பேசுவேனா? நாக்கில் என்ன செய்ய முடியும்? ஊம பாஷை தான் பேச முடியும். இப்படி தான் பேசணும். இப்படி சொன்னால் புரியுமா? ஏதாவது புரியாது, நமக்கு புரியாது. பொதுவாக அதுக்குன்னு ஒரு கலை இருக்குது. ஊமை பாசை பேசுபவர்களுக்கு என்று அதுக்கு தனியாக பாடம் நடத்தணும். ஆனால் இப்படி சரளமாக பேசுகிறோமே, இந்த பேச்சு எங்கிருந்து வருகிறது? இதெல்லாம் அந்த நாக்கு செய்கிற வேலை தான். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாக்கை மேலேங்கிலையும் தான் ஆட்டுறோம். அது ஒரு மாதிரி ஆட்டினா அது தமிழாக வருகிறது. அதை வேறொரு மாதிரியாக வளைச்சி ஆட்டினா அது இங்கிலீஷ்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கத்து ஒரு மாதிரி ஆட்டினா தெலுங்குங்கிறான், கன்னடம்ங்கிறான், எத்தனையோ மொழிகள். இதெல்லாம் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் எல்லாம் இந்த நாக்கு தான். அப்போ இப்படிப்பட்ட சில அற்புதங்களையும் இந்த நாக்கு செய்கிறது. ஆனாலும் இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாக்கு நமக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சாதனமாகவும் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் 2 தாடைகளுக்கு இடையில் உள்ள அந்த நாவிற்கும் 2 கால்களுக்கு இடையில் உள்ள மர்ம உறுப்பிற்கும் என்னிடம் உத்தரவாதம் கொடுப்பாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில் 6474வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த நாவை ஒருவர் பேணி நடந்துவிட்டால், அதே போன்று கற்பொழுக்கத்தை ஒருவர் பேணி நடந்துவிட்டால் அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாவு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த நாவின் விஷயத்திலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இத்தகுன் நார், நரகத்தை அஞ்சி கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இத்தகுன் நார், நரகத்தை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு? வலவு பி ஷக்கில் தம்ரா, பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மேலும் கூறுகிறார்கள், ஃபமல்லம் யஜிது ஃபபி கலிமத்தின் தையிபா, அல்லது இன் சொல்லை கொண்டாவது தப்பித்துக் கொள்ளுங்கள், இனிமையான பேச்சை கொண்டாவது, இனிமையான சொல்லை கொண்டாவது நீங்கள் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 6563வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நாவை பேணி நடந்தால் நரகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நாவை நீங்கள் பேணவில்லை என்று சொன்னால், நாவை நீங்கள் பேணாமல், நாவில் விஷயத்தில் கவனமில்லாமல் நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்கின்ற எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு திருப்திப்படக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறார், அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சர்வ சாதாரணமாக அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறார், அதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். அதே நேரத்தில் இன்னொருவர் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறார், அது எப்படி பேசுகிறார்? அவர் முன்பின் யோசிக்காமல், அதனுடைய பின்விளைவை பற்றி யோசிக்காமல் சர்வ சாதாரணமாக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறார், அதன் மூலமாக அவர் நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நாக்கு விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். நம்முடைய ஒரு வார்த்தை பேசுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய வார்த்தை எப்படி பேசணும்? நல்ல வார்த்தைகளாக பேசணும். அதை கெட்ட வார்த்தைகளாக, ஒருத்தருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, அருவருப்பான வார்த்தைகளாக பேசினோம் என்று சொன்னால் அது நரகத்தில் நம்மளை தூக்கி வீசப்படுவதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம், வமன் கான யௌமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர்,
அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஃபல் யகுல், அவர்கள் கூறட்டும், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஃபல் யகுல், அவர்கள் கூறட்டும், ஹைரன், நல்லதையே அவர்கள் கூறட்டும், நல்லதையே அவர்கள் பேசட்டும், அவு லி யஸ்முத், அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த செய்தியில் என்ன விளங்குது? நம்ம உண்மையான முஃமின் என்று சொல்லிக் கொண்டால், அல்லாஹுவை மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய உண்மையான முஃமின் என்று சொன்னால், தன்னை முஃமின் என்று சொல்லிக் கொள்வதனால் மாத்திரம் அவர் முஃமின் கிடையாது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணுமா? பேசுனா நல்ல வார்த்தையை பேசணும், இல்லை என்று சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இத்தனை ஹதீதுகளிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நாவை நாம் எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்ற செய்தியை நாம் அறியலாம். அதே நேரத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த நாவு விஷயத்தில் நாம் எவ்வாறு கவனம் செலுத்துகிறோம், எந்த அளவிற்கு இதில் நாம் கவனம் செலுத்துகிறோம் என்று பார்ப்போமேயானால் அதில் மிகவும் பலவீனமானவர்களாக தான் இருக்கிறோம். அது மிகவும் அலட்சியம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஒரு வார்த்தையை பேசுவது என்று சொன்னால் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சர்வ சாதாரணமாக இது நன்மையா எந்த அளவுக்குன்னு கேட்டால், சும்மா நமக்கு நேரம் போகிறதுக்காக கூட யாரையாவது பற்றி எதையாவது பேசுறது, எதையாவது ஆதாரமில்லாத தகவல்களை கூறுவது, இப்படியாக நேரத்தை கழிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இது மோமினுடைய பண்பு கிடையாது என்பதை அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹு திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 53வது வசனத்திலே கூறும் பொழுது, வக்குல்லி இபாதி, நபியே எனது அடியார்களுக்கு கூறுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சனு, நல்லதையே பேசுமாறு என்னுடைய அடியார்களுக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆன்ல எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. என்னது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நல்லதையே பேசுங்கள் என்று சொல்லுங்கள். பேசுனா நல்லதை பேசுங்க. எதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இந்த அளவுக்கு இந்த நாக்கு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்ப அது காரணம் என்ன? இந்த நாக்கு என்பது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். எவ்வளவு நன்மைகளுக்கு பயன்படுதோ அதே போன்று அதிகமான மக்களை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாகவும் இந்த நாக்கு இருக்கிறது என்பதால் தான் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இதை பற்றி நமக்கு அதிகமாக எச்சரிக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இதில் கவனம் இல்லாமல் நம் சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகளை பாருங்க. அருவருப்பான வார்த்தைகள். இன்னைக்கு 4 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்தில் நின்று பேசுகிறார் என்று சொன்னால், அதில் 4 வார்த்தை பேசுகிறாங்கன்னா அதில் 2 வார்த்தை அருவருப்பான இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். கொச்சையான வார்த்தைகளை கேட்டால காது கூசுமே அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயமே உருவாகி கொண்டிருக்கிறது. பல ஊர்களில் வாழக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்களிடத்தில் கூட சில பழக்கங்களை பார்க்குறோம். இந்த அளவுக்கு சர்வ சாதாரணம் பேசிக்கிடுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான அசிங்கமான பொருள் வச்சோம்னு வச்சுக்கிறீங்க. பொருள் வச்சோம்னா அது கேட்க சகிக்காது. ஆனால் அர்த்தத்தை பற்றி யோசிக்காமல் சர்வ சாதாரணமான அருவருப்பான வார்த்தைகளால் பேசுவதை பார்க்குறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நளினமாக நடந்து கொள்ளுங்கள், கடுமையாக நடப்பதை விட்டும் அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த அருவருப்பான விஷயங்களிலிருந்து நாம் எந்த அளவிற்கு தவிர்த்து இருக்கிறோம் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமையானால், அதிகமாக இந்த நாக்கின் மூலமாக செய்யக்கூடிய தவறுகளில் மக்கள் எந்த தவறில் ஈடுபடுறாங்கன்னு கேட்டால், புறம் பேசுதல். இந்த புறம் பேசுறது இருக்குதுல, இது இல்லாத மனிதர் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு யாரையாவது பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு புறம் பேசுவதை பார்க்குறோம். புறம் பேசியவர்கள்ட்ட போய் நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கிறோங்க, ஏன்பா ஏன் அவர் இல்லாத இடத்துல போய் இந்த மாதிரி புறம் பேசிக்கிறீங்களே, ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாங்கள் எங்கே புறம் பேசணும், நாங்கள் புறமெல்லாம் பேசலையே, இருக்கிறது தானே பேசணும், அவர் செஞ்சது தானே பேசணும் என்று சொல்லுவார்கள். ஆனால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் மற்றவரை பார்த்து புறம் பேசி கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவர் இல்லாத இடத்திலே அவருடைய குறைகளை பற்றி பேச வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவருடைய குறைகளை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அந்த சகோதரருடைய உண்மையிலேயே அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை நாங்கள் பேசினால், உண்மையிலேயே அவர் செய்கின்ற ஒரு குறையை பற்றி நாங்கள் பேசினால் அது புறமாகுமா, அது புறம் என்ற அந்த குற்றத்தில் வருமா என்று ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க. இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையிலேயே அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதிருக்கிறதே அதற்கு பெயர் தான் புறம் என்பது. புறம்னாலே என்ன தெரியுமா? புறம் என்றாலே ஒருவர் இல்லாத இடத்தில் அவர் உண்மையிலேயே செய்த குறைகளை பற்றி பேசுவதற்கு பெயர் தான் புறம். ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அவர் செய்யாத ஒரு குற்றத்தை, அவர் செய்யாத ஒரு தவறை பற்றி நீங்கள் பேசினால் அதற்கு பெயர் புறம் அல்ல, அதற்கு பெயர் அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அழகான முறையில் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன என்பதை அழகாய முறையில் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த புறம் விஷயத்தில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, 4 வாலிபர்கள் நின்று பேசிக்கொள்கிறார்னு வச்சுக்கிறங்க. அந்த 4 வாலிபர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அந்த 4 நபர்களும் எதை பற்றி பேசுவாங்க? 5வதாக அந்த இடத்தில் இல்லாத 5வதாக ஒரு நபரை பற்றி அங்கே பேசி கொண்டிருப்பாங்க. அந்த அபூபக்கர் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எங்கே போனார் தெரியுமா, அவன் அந்த மாதிரியாமல இவன் இந்த மாதிரியாமலன்னு சொல்லி அவர் இல்லாத ஒரு இடத்துல அவர் செய்த தவறுகளை, அவர்களுடைய குறைகளை தோண்டி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல டைம் பாஸுக்காக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டைம் பாஸு. அந்த புறம் பேசுகிறத ஒரு பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பார்க்குறோம். அந்த அளவுக்கு சில வாலிபர்கள் என்ன செய்வாங்க? அப்படி பேசிக்கிருப்பாங்களா? அதே நேரத்தில் அந்த 4 பேர் பேசிக்கிருக்கான்னு வச்சுக்கிறங்க. ஒருத்தர் சொல்லுவார், மச்சான் எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன், முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் மூவ் பண்ணி போயிருப்பார். இந்த 3 பேர் நிற்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? இப்போ போனார, முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனார, அவரை பற்றி இங்கே 3 பேர் பேசிக்கொண்டு இருப்பாங்க. இந்த போகிறாங்களே, எதுக்கு போகிறாங்க தெரியுமா, இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, இவருக்கு வந்து வேற இப்படின்னு சொல்லி அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு அவரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது? ஆண்களிடத்திலும் இந்த பழக்கம் இருக்கிறது. அதைவிட அதிகமாக தாய்மார்களிடத்திலும் இந்த பழக்கம் இருக்கிறது, பெண்களிடத்திலே இருக்கிறது. சில ஊர்களிலே கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பதை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு முடித்துட்டு தெருக்களில் என்ன செய்வாங்க? வீட்டு வாசல்களில் வந்து உட்காந்துருவாங்க. வீட்டு வாசலில் உட்காந்து பெரிய வட்டமேச மாநாடே நடக்கும். தாய்மார்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வட்டமேச மாநாடு. அங்கே பெரிய உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி, அறிவியல் ஆராய்ச்சிகளை பற்றி, அல்லது வந்து அறிவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றி, இல்லை குர்ஆனில் உள்ள அறிவியல் அற்புதங்களை பற்றி இதை பற்றி பேசிக்கொள்வார்களா? இல்லை ஹதீஸில் உள்ள விஷயங்களை பற்றி பேசிக்கொள்வார்களா? அல்லது அரசியல் சம்பந்தமாக உலக நாட்டு நடப்புகளை பற்றி பேசுவார்கள்? அதெல்லாம் கிடையாது. என்ன நடக்கும்? ஒன்று பேசினால் இந்த சீரியலில் என்ன கதை ஓடுச்சு, அந்த சீரியல் என்ன கதை நடந்துச்சு, அதை பற்றி பேசுவார்கள். அல்லது வேறு என்ன பேசுவாங்கன்னு பார்த்தா, அங்கே இல்லாத வேற ஏதாவது ஒரு நபர்களை பற்றி அவதூறாக அல்லது புறமாக எதையாவது பற்றி பேசிக்கொள்வார்கள். இந்த மாதிரி செயல்கள் பேசுகிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த மாதிரி இந்த பெண்கள் வாசல் படியில் உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிருக்கிறாங்களே, இந்த நேரத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்கள் வெளியே செல்வதற்கு கூட வெட்கப்படுவாங்க. நாங்கள்லாம் வந்து வெளியில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு, அந்த தெருவை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே கூச்சப்படுவோம். ஏன் தெரியுமா? இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, வேறு வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு நபர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போகும்போது எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆம்பளை வர்றாங்க, எல்லாம் கப் சிப், யாரும் பேசுறது கிடையாது. அப்படியே என்ன செய்வார்? அப்படி போவார், கிராஸ் பண்ணி போவாரா, போகிற வரை வாய் திறக்க மாட்டாங்க. போய் அடுத்த தெருவில் அவர் அப்படியே திரும்புவார். உடனே அங்கே பேசப்படுற செய்தி என்ன தெரியுமா? இப்போ போனார அவரை பற்றி தான் அங்கே பேச்சு. இந்த போறாங்களே, அது யார் தெரியுமா? யாரு? இதுதான் நம்ம ஹாஜராவுடைய மாப்பிள்ளை. அப்படியா? இவர் கதை தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசப்படுவது அவரை பற்றி தான். அதில் நம்ம மாதிரி ஆளுக்கு போனோம், தொலைஞ்சோம். இந்த போறாரு, இதான் நஜாத்துக்காரன், ஊரை 2 ஆக்குறவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி புறம் பேசுவது என்பது அது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி,
ஒரு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி அதை வந்து இனிப்பாக இனிமையாக பேசுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான புறம் பேசுவது இருக்கிறதே, இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது வயிலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேச திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் இருக்கிறது, நாசம்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி எச்சரிக்கிறான், கடுமையாக எச்சரிக்கிறான். யாரெல்லாம் ஒருவரை குறை கூறி புறம் பேசி திரிகிறார்களோ, குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலும் கேடு இருக்கிறது, மறுமையிலும் கேடு இருக்கிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக எச்சரிப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த புறம் பேசுவதினால் இன்னைக்கு இந்த அளவுக்கு துணிஞ்சு புறம் பேசுறாங்களா, அது காரணம் என்னன்னு கேட்டா, அது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் என்பதை அவர்கள் உணர்வது கிடையாது. யாரெல்லாம் புறம் பேசுறாங்களோ, அடுத்தவர்களை பற்றி குறை கூறி திரிகிறார்களோ, அது எந்த அளவுக்கு ஒரு விளைவு, எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் அது என்பதை விளங்காத காரணத்தினால தான் இது போன்ற காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். ஆனால் இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எந்த அளவுக்கு மோசமான காரியம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 49வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வலா யஅதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். எச்சரித்து விட்டு சொல்றான், ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹமி அஹீஹி மைத்தா, உங்களுடைய இறந்த சகோதரின் மாமிசத்தை உண்பதை சாப்பிடுவதை யாரேனும் விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்குறான். உங்களுடைய இறந்து போன சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதை யாரேனும் விரும்புவீர்களா என்று கேட்குறான். எதுக்கு கேட்குறான்? புறம் பேசி திரியாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதை எதுக்கு சொல்றான்னு சொன்னா, யாரும் அதை விரும்ப மாட்டோம், ஃபக்கரிஹ்துமூஹு, எனவே அதை வெறுப்பீர்கள், அந்த போன்ற காரியங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்றான். எப்படி இந்த காரியத்தை வெறுப்பீர்களோ அதுபோன்று புறம் பேசுவதை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஏன்? புறம் பேசுவது என்பது இறந்து போன சகோதரருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கடுமையாக எச்சரிக்கிறான். எவ்வளவு பெரிய அருவருப்பான விஷயம் பார்த்தீங்களா? ஒரு சகோதரர் இறந்து போறாரு, அந்த இறந்து போன சகோதரர் நம்ம என்ன நினைப்போம்? அவருடைய உடலை கண்ணியப்படுத்தி குளிப்பாட்டி கஃனிட்டு அதை அழகான முறையில் நறுமணம் பூசி அதை வந்து கொண்டு போய் பத்திரமாக கபூரில் கொண்டு அடக்கம் செய்யும் போது அந்த கபூருடைய அந்த அடக்கம் செய்கிற அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவுடைய மேலே நேரடியாக அந்த மணல் வந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கு மேலே வந்து பாய் வைத்து மறைச்சி, அதுக்கு மேலே கட்டைகளை வைத்து மறைச்சி, அதுக்கு மேலே என்ன செய்கிறோம்? மண்ணளி போடுற அளவுக்கு அந்த உடலை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இறந்து போன அந்த உடலை அப்படியே வச்சு கத்தியை எடுத்து அறுத்து ஒருவர் அப்படி சாப்பிட்ற சொல்லும் போது எவ்வளோ அருவருப்பாக இருக்குது, நினைச்சு பார்த்தா எவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இது போன்ற ஒரு செயலை சாப்பிட யாராவது விரும்புவோமா? ஆனால் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அருவருப்பா இல்லை, இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. நான் எங்க அப்படிப்பட்ட காரியத்தை, அருவருப்பான காரியத்தை நான் எப்படி செய்வேன் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒருவரை பற்றி நீங்கள் புறம் பேசி திரிந்தால் இறந்து போன சகோதரருடைய மாமிசத்தை தின்பதற்கு சமம், அது அதை தின்று கொண்டிருப்பது போன்றுதான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு மோசமான ஒரு காரியம் என்பதை விளங்கி இது போன்ற அந்த புறத்திலிருந்து விலக வேண்டும். அப்படி விலக மாட்டேன், நான் அப்படித்தான் நடப்பேன், நான் யாரையாவது பற்றி எப்பயாவது பேசிக்கிட்டு தான் இருக்கணும்னு இருந்தால் அதற்கு மறுமையிலே இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்படி அழைத்து கொண்டு போகும்போது 7 வானங்களை தாண்டி அங்கே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தாரை பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய நகங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், செம்பினால் ஆன, செம்பு இருக்குதா இல்லையா, செம்புங்கிற உலோகம், செம்பினால் ஆன உலோகத்தின் மூலமாக செய்யப்பட்ட நகங்களாக, கூர்மையான நகங்களாக அவர்கள் நகங்கள் இருக்கிறது. அவர் நகத்தை பார்க்கும்போது செம்பினாலான நகங்களாக இருக்கிறது. அந்த நகங்களின் மூலமாக அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய உடல்களிலும் தன்னைத்தானே ஒவ்வொருவரும் கீறி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமாக இருக்குது! செம்பினா எவ்வளவு, அது கூர்மையாக
அது அந்த மாதிரி உலோகத்தின் மூலமாக கூர்மையான அந்த செம்பின் மூலமாக உள்ள நெகத்தில் முகத்தையும் உடலையும் வச்சு கீறிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு மோசம். அது அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீல் அவர்களே, இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம் செய்கிறாங்களே, இந்த அளவுக்கு தண்டனை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் உலகத்திலே அவர்கள் வாழும் பொழுது தங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை தின்றவர்கள், புறம்பேசி திரிந்தவர்கள், அடுத்தவர்களுடைய மானத்திலே விளையாடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அப்ப இதற்கு எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பதாக ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டியிருக்கிறான் பாருங்க. புறம் பேசுனா செம்பினாலான உலோகத்தால் செய்யப்பட்ட நகங்கள் மூலமாக உடலை கீறிக்கொண்டு தன்னுடைய முகத்தை கீறிக்கொண்டு தொடர்ந்து இது போன்ற காரியத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வேதனை இருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற ஒரு காரியத்தை நம்ம செய்யலாமா? இதை பற்றி செய்வதற்கு எவ்வளவு நம்ம யோசிக்கணும். ஒருவரை பற்றி அவர் இல்லாத இடத்துல உண்மையிலே அவர் அந்த குறையை செஞ்சிருக்கட்டுமே, எப்படி நம்ம அதை பேசலாம்? அப்போ இதை நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் சிந்திச்சு பார்த்து இது போன்ற காரியங்கள் உடனடியாக தௌபா செய்து, யாரும் இல்லாத இடத்திலே உண்மையிலே அவர் தவறு செய்திருந்தாலும் இது போன்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்லணும் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? தௌபா செய்ய நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த புறம் பேசுகிற விஷயத்திலே நமக்கு அல்லாஹுடைய மார்க்கம் சில விஷயங்களில் அனுமதியும் அளிக்கிறது. புறம் பேசவே கூடாது என்று மார்க்கம் தடுக்குது. புறம் பேசினா அது எவ்வளோ பெரிய மறுமையில் தண்டனை, அது எவ்வளோ பெரிய கேவலமான மோசமான ஒரு காரியம் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் புறம் பேசலாம். அந்த சில நேரங்கள் எது என்று சொன்னால், நன்மையான காரியத்திற்காக ஒருவர் ரொம்ப கெட்ட மனிதராக இருக்கிறார், அவர் மூலமாக சில மக்களுக்கு ஆபத்து என்று சொன்னால், அவர் மூலமாக சில மக்களுக்கு கேடு இருக்குது என்று சொன்னால், அந்த மக்களை காப்பதற்காக அவரை பற்றி எச்சரிக்கை செய்கிறோமே, அது உண்மையிலே புறம் மாதிரி இருந்தாலும் அது புறம் கிடையாது. ஒருத்தன் திருடனா இருக்கிறான், அவன் சரியான ஃப்ராடா மோசடிக்காரனா இருக்கிறான், ஆனால் அவனை மக்கள் என்ன செய்கிறாங்க? அவன் நல்லவன் நினைக்கிறாங்க. ஓ, இவன் நல்லவன் அப்படி நினைக்கிறாங்க. மக்கள் முன்னாடி அவன் நல்லவன் போன்று வேஷமிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை பற்றி நமக்கு தெரியுது, இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, இவன் மோசடிக்காரன் என்று தெரிகிறது என்று சொன்னால், அந்த மக்கள் அவனை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நோக்கத்திலே அவனை பற்றி எச்சரிக்கை செய்கிறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தவறு இல்லை என்று மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒருவர் நான் வீட்டுக்குள்ளே வரவா என்று சொல்லி அனுமதி கேட்குறாரு. அப்படி அனுமதி கேட்குற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்தில் இருந்த அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, இவர் ரொம்ப மோசமானவர், இவர் இருக்கிறாரு, அனுமதி கேட்குறாரு, இவர் ரொம்ப மோசமானவர் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு பிறகு அனுமதி கொடுக்குறாங்க, வா சந்திங்க அப்படின்னு சொல்லி சந்திக்கிற நேரத்தில் அவரிடத்தில் என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எப்பொழுது மாதிரி சாதாரணமாக பேசுகிறார்கள், ரொம்ப இனிமையாக நளினமாக பேசுகிறார்கள். நளினமாக பேசுவதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர் சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் அவருடைய சமுதாயத்தில் மோசமானவர்னு சொன்னீங்க, அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் நளினமாக பேசுனீங்களே, அவர்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுனீங்களே அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவரை பற்றி நான் எச்சரிக்க வேண்டும். அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை மோமின்கள் விரும்ப மாட்டாங்க. அவரை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக தான் இதை நான் சொன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ ஒருவர் தவறு செய்யக்கூடியவராக மோசமானவராக இருக்கிறார், அந்த மோசமானவர்னு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவர் நினச்சி நம்ம அவர்கிட்ட போய் பின்னாடி நின்று பேசிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி நல்ல நோக்கத்திற்காக ஒருவரை பற்றி புறம் பேசினால் அது தவறு இல்லை என்பதையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி இந்த புறம் பேசுவது எவ்வளவு தவறோ, எவ்வளவு வீணான முறையிலே எந்த ஒரு நன்மையும் இல்லாமல், நன்மையான காரியத்துக்கு புறம் பேசலாம், ஆனால் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் பலனும் இல்லாமல் ஒருவரை பற்றி புறம் பேசுகிறோமே, இது எவ்வளவு கேடு தரக்கூடிய காரியமோ,
இதைவிட கேடு தரக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவதூறு பேசுவது. அவதூறு என்னன்னு சொன்னா நம்முடைய அனைத்து நன்மைகளையும் அழித்து பாழாக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயல் என்பதுதான் அவதூறு. அவதூறு என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கக்கூடிய செய்தியை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒருவர் செய்யாத ஒரு குற்றத்தை அவர் இல்லாத நேரத்திலே அவர் செய்யாத குற்றத்தை போய் சொல்றோமே, நீ அப்படி செஞ்சிருக்கிறார், இப்படி செஞ்சிருக்கிறாரு, இவர் இந்த தப்பை செஞ்சிருக்கிறார், அந்த தப்பை செஞ்சிருக்கிறார் சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு வார்த்தையை பேசுகிறோம் என்று சொன்னால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இதற்தான் அவதூறு என்று சொன்னார்கள். இந்த அவதூறு என்பதை இன்னைக்கு சர்வசாதாரணமாகவும் பேசுறாங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, இன்னைக்கு குறிப்பாக எடுத்துக்கொண்டால் பெண்களிடத்திலிருந்து தவறு இருக்கிறது. எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு பைப்படியில் நின்று தண்ணி பிடிக்கிறாங்க வச்சுக்கிறோங்க, அந்த நேரத்தில் என்ன செய்கிறது, யாரையாவது பற்றி பேசும்போது சம்பந்தமில்லாத வார்த்தைகளை ஒரு பெண்ணை பற்றி, அந்த பெண் அப்படியா, இந்த பெண் இப்படி போகிறாங்க, அன்னைக்கு மினுக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று செய்கிறது, பேசுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவதூறு. ஒரு கற்பொழுக்கம் இல்ல பெண் மீது களங்கம் சுமத்துவது இருக்கிறதே, சந்தேகத்தை, அது கற்பு விஷயத்திலே அந்த மாதிரி களங்கம் சுமத்துவது இருக்கிறதே, இது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் சொல்கிறது. ஆதாரம் இல்லாமல் கற்பொழுக்கம் பெண் மீது அவதூறு பேசுவ விஷயம் இருக்குதே, அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இந்த உலகத்திலேயே தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு குற்ற செயல் அது. அதை சர்வசாதாரணமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க, ஒரு மோமின் இன்னொரு மோமினுடைய உயிர், பொருள், மானம் இவை இன்னொரு மோமினுக்கு புனிதம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி காபத்துல்லாவை, மக்கமா நகரத்தை நாம் எப்படி புனிதமாக கருதுகிறோமோ, அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்தை எவ்வாறு நாம் புனிதமாக கருதுகிறோமோ, அந்த அரஃபாவுடைய நாளை எவ்வாறு நாம் புனிதமாக கருதுகிறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு மோமினுடைய உயிரையும், ஒவ்வொரு மோமினுடைய பொருளாதாரத்தையும், ஒவ்வொரு மோமினுடைய மானத்தையும் புனிதமாக கருத வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மானத்தோடு விளையாடுவது, அதே மாதிரி சம்பந்தமில்லாமல் களங்கம் சுமத்துவது. அதுலேயும் குறிப்பா ஒருவர் பிடிக்காத ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரா, பிடிக்காத ஒரு கொள்கையை சொல்றாரா, உடனே என்ன செய்யறது, அவரை பற்றி அப்படியே ஜோடிச்சு இல்லாத பொல்லாத சொல்லி அப்படி அவதூறு சொல்வதையெல்லாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் என்ன செய்யறோம், மக்களிடத்தில் சொல்லும் போது இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்ன உலமாக்கள் இருக்கிறாங்களே, அந்த உலமாக்கள் மீது ஏராளமான அவதூறுகளை சில மக்கள் செய்தார்கள். அதிலும் குறிப்பாக சகோதரர் பிஜே அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, பிஜே அவர்களை பற்றி அவதூறு ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தது. அவர் அப்படியா, இவர் இப்படியா, அவருக்கு இத்தனை கார் இருக்குதான், இத்தனை அடுக்குமாடி பில்டிங் இருக்குதான், அவருடைய வீட்டில் நீச்சல் குளம் இருக்குதான், அவர் செருப்பு போடுறது கூட 7000 ரூபாய் செப்பல் தான் போட்டுக்கிட்டு போவாராம். செப்பல் கூட எப்படி போடுவாராம், 7000 செப்பல். எப்போ பரப்புனது, இப்போ பரப்புற அவதூறு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவதூறு. கடை வைக்கிற அளவுக்கு இப்பொழுது முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலைமை என்ன, அன்னைக்கு இருந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில, பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமையில, ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரம் அது. ஆனால் அந்த நேரத்திலேயே எப்படிப்பட்ட அவதூறு. இன்னைக்கு அவர்கிட்ட சொந்த காரு கிடையாது, என்ன இங்கே கூட சென்னையில் கூட வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட அவதூறுன்னு பார்த்தா, செப்பல் போட்டால் கூட 7000 ரூபாய் செப்பல். அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட ரொம்ப பிரபலியமாக மேடைகளில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். பிஜே அவர்களே இதை எடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் அவதூறை பேசுவீங்களோ, இந்த தௌஹீத்வாதிகள் மீது அவதூறுகளை சொல்வீர்களோ, சத்திய கொள்கை மீது அவதூறுகளை பரப்புவீர்களோ, அந்த அவதூறை கேட்டே மக்கள் உண்மையை புரிந்து கொண்டு சத்தியத்திற்கு வருவார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே சில உதாரணங்களை சொல்வார்கள். என்ன உதாரணம்னா, மதுரையிலே சகோதரர் பிஜே அவர்கள் இருக்கிற நேரத்தில் அல் ஜன்னத் பத்திரிகை, அந்த அவர்கள் தான் ஆசிரியராக இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களே அதை பைண்டிங் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது எல்லாம் அவங்க தான் செய்கிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு சகோதரர், வேறு கொள்கையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் உள்ளே வர்றார், அவருடைய அலுவலகத்துக்கு வர்றார். வந்தால் அவர் என்ன செய்கிறார், இவரே எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி எல்லாம் பைண்டிங் பண்ணுறது இது போன்ற வேலைகள் ஈடுபடுற நேரத்தில் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். என்னங்க காலை பார்த்துக்கிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் செப்பல் 7000 ரூபாய் செப்பல்னு சொன்னாங்க, நீங்கள் போடுற செப்பலை 7000 ரூபாய்க்கு செப்பல் போடுங்கன்னு சொன்னாங்க, அதான் நீங்கள் போட்டிருக்கிற செப்பல் என்ன செப்பல்னு பார்த்தேன். ஆனால் உண்மையிலே அவர் என்ன செப்பல் போட்டிருக்காராம், பேரகான் செப்பல் தான் போட்டிருக்கிறார் போல. அதை பார்த்துட்டு அட இந்த அளவுக்கு அவதூறு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவரே கொதிச்சு போய் அன்றையிலேருந்து அவர் தௌஹீத்வாதி.
அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவதூறுகளை சர்வசாதாரணமாக அன்றைக்கும் பரப்பினார்கள், இன்றைக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் தேர்ந்தவர்கள் காசு வருது, யூதர்களுடைய கைக்கூலி என்றெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் அவதூறுகளை பரப்பக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரி அவதூறுகள் சொல்றாங்களே, உண்மையிலேயே இவர்கள் அவதூறுகளை சொல்வதனால் யாருக்கு இழப்பு என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் இழப்பு. எந்த அளவுக்கு இழப்பு? இவர்கள் செய்யக்கூடிய தொழுகை, இவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு, இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், இவற்றையெல்லாம் யார் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்களோ, யார் மீது அவதூறுகளை கூறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வாரி வழங்க இருக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா என்று சஹாபாக்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, பொருளாதாரத்தில் அவன் வெள்ளி காசுகள் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறானே, அவன் தான் திவாலாகி போனவன் என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை, ஒருவன் மறுமை நாளில் வருவான், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அதிகமாக தொழுதிருப்பான், அதிகமாக நோன்பு வச்சிருப்பான், அனைத்து விதமான நல்ல அமல்களை செய்திருப்பான், அதே நேரத்தில் பிற மக்களுடைய அந்த மானத்தில் விளையாடி இருப்பான், பிற மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டியிருப்பான், மோசடி செய்திருப்பான், சில மக்களுக்கு அவதூறுகளை பரப்பியிருப்பான். இந்த மாதிரியான காரியங்களை செய்த ஒருவன் வருவான். யாரெல்லாம் இவன் மூலமாக பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, இவன் செய்த நன்மைகளை எல்லாம் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவான். கடைசியில் அந்த அமல்கள் எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகும் சில நபர்கள் வந்து நிற்பாங்களாம், பாதிக்கப்பட்டவங்க, யா அல்லாஹ் இவன் இந்த மாதிரி எனக்கு கேடு செஞ்சிருக்கிறான், இந்த மாதிரி என்னை பற்றி அவதூறு பேசியிருக்கிறான் வந்து நிற்பாங்களாம். அந்த நேரத்தில் இவன்ட்டு நன்மையே இல்லையே, எல்லா நன்மை தான் எடுத்து கொடுத்தாச்சே, அப்போ என்ன செய்யறது? அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் அல்லவா, அந்த பாவத்தில் சிலவற்றை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இதன் மூலமாக அவன் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்துவிட்டு கடைசியிலே நரகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான், இவன் தான் உண்மையிலேயே திவாலாகி போனவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் இது! இந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு ஏற்படுறது விரும்பலாமா? இந்த மாதிரி செயலை செய்து இப்படிப்பட்ட நாம் செய்த தொழுகையிலிருந்து, நாம் செய்த தான தர்மங்களிலிருந்து நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து பாழாக்கக்கூடிய இந்த செயலை முற்றிலும் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அப்போ இது போன்ற அவதூறான செய்திகளிலிருந்து நாம் விலக வேண்டும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவதூறுகள் என்பது எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு என்றெல்லாம் இந்த நவீன டெக்னாலஜி மூலமாக இணையதளங்கள் வந்த பிறகு இதன் மூலமாக அவதூறுகளை பரப்புறது. காலைல எந்திரிச்சதுமே ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கா உடனே செய்தி பரப்பி விட்டுறது. அது உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு செய்கிறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறமே, இந்த மாதிரி செய்திகளையும் பரப்பக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்களுக்கு மறுமையிலே எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால், நம்முடைய நன்மைகளை அழித்து நரகத்தில் தள்ளப்படும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நேரத்தில் ஒரு கனவு காண்றாங்க. அப்படி கனவு காணும் பொழுது அந்த நேரத்தில் 2 மனிதர்கள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் பொழுது ஒவ்வொரு சம்பவமும் பார்க்கிறார்கள். பல சம்பவங்கள் அவங்களுக்கு காட்டப்படுகிறது. அந்த சம்பவங்களுக்கு விளக்கமாக கடைசியாக அந்த 2 மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? 2 வானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 நபர்களும் அவர்களுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க? அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள். அதில் என்னென்ன சம்பவம் என்பதை. அது ஒரு நீண்ட ஹதீஸு. அதில் ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர் அப்படியே மல்லாக்க என்ன செய்கிறாரு? படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய தலைமாட்டில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தலைமாட்டில் நின்று கொண்டிருந்த ஒருவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய முகத்தின் பக்கமாக சென்று அவருடைய முகவாயில் இருந்து அவருடைய கையில் ஒரு கொக்கி இருக்குது. அந்த நிற்கிறாரே, நிற்கக்கூடிய மனிதருடைய கையில் ஒரு கொக்கி இருக்குது. அந்த கொக்கியை வைத்துக்கொண்டு அவருடைய முகவாயில் இருந்து பிடரி வரை பிடிச்சி இழுக்கிறார், பிடிச்சி கிழிக்கிறார். அதே மாதிரி அவருடைய மூக்கு துவாரத்தில் அந்த கொக்கியை போட்டு அதிலிருந்து பிடரி வரை என்ன செய்கிறாரு? பிடிச்சி கிழிக்கிறார். அதே மாதிரி கண்ணில் ஒரு துவாரத்தை போட்டு அந்த கொக்கியை கண்ணில் போட்டு எங்கே பிடிச்சி இழுக்கிறாங்க? அப்படி பிடிச்சி கிழிச்சா எது வரையும் வருது? பிடரி வரையும் வருது. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. திருப்பி என்ன செய்கிறாரு? அவர் இந்த பக்கத்து ஒரு பக்கத்து சிதைச்சாச்சா, அடுத்த பக்கத்து அதே மாதிரி முகவாயிலிருந்து பிடிச்சி இழுக்கிறது, கண் துவாரத்தில் கொக்கியை போட்டு இழுக்கிறது. இந்த மாதிரி கிழிச்சிக்கிற நேரத்தில் அந்த பக்கத்தில் உள்ள முகம் சரியாயிரும். அப்படியே தொடர்ந்து அதுக்கப்புறம் அது சரியாகணுமே அங்கே போகிறது, அதே மாதிரி வேதனை செய்கிறது. அங்கே போனதுமே இந்த முகம் சரியாகிறது. இப்படி தொடர்ச்சியாக கொக்கியை போட்டு முகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேதனை
ஒரு மனிதருக்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் யார் என்று கேட்கிறார்கள். எதற்காக இந்த வேதனை செய்யப்படுகிறது என்று கேட்கும் பொழுது கடைசியாக அவங்களுக்கு சொல்றாங்க, அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள். இது யார் தெரியுமா? இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் காலையில் எழும்பொழுது ஒரு செய்தியை பரப்புவார்கள். பொய்யான செய்தியை, ஒரு பொய்யான எந்த ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை பரப்புவார்கள். அந்த செய்தி உலகம் முழுவதுமாக என்ன செய்துவிடும், பரவிவிடும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்புவாங்க. இவர்கள் பிற மக்களுடைய மானத்தில் விளையாண்டவர்கள், அவதூறை பரப்பியவர்கள், பொய்யான செய்தியை பொய்யை பரப்பியவர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். எவ்வளவு பெரிய மோசமாக நம்முடைய முகத்தை சிதைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்திலிருந்து இதுக்கு முன்னாடி நம்ம செய்திருந்தோமையானால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து நாம் என்ன செய்யணும், மீள வேண்டும். இந்த விஷயத்தில் நம்முடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்கு விஷயத்தில் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்றால், இன்னும் சில விஷயங்களை நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கம் நரகம் போன்ற பல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டினான். சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இன்பங்கள் இருக்கிறது, நரகத்தில் எந்த மாதிரியானலாம் வேதனை செய்யப்படுகிறது என்றெல்லாம் அல்லாஹ் காட்டுறான். அப்படி காட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மக்களுக்கு சொல்றாங்க, மிஹ்ராஜ் சம்பவத்தில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் உரையிலே பெண்கள் மத்தியிலே, குறிப்பாக பெண்களிடத்தில் இதை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? பெண்களே, உங்களை தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன். அப்படி சொல்லும்போது ஒரு சஹாபிய பெண்மணி எந்திரிச்சு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்களை தான் நீங்கள் அதிகமாக நரகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னீர்களே, எதற்காக பெண்கள் நரகத்தில் அதிகமாக தள்ளப்படுகிறார்கள், என்ன காரணத்திற்காக பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறாங்க என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 காரணத்திற்காக நரகத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த 2 காரணங்களையும் நம்ம பார்த்தோம் சொன்னா, ரெண்டுமே நாக்கு சம்பந்தப்பட்டது தான். நம்முடைய நாவு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அந்த ரெண்டுமே. அது 2 என்ன? முதல்ல என்ன செய்யறாங்க? குஃப்ர் செய்கிறீர்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வையா நாங்கள் நிராகரிக்கிறோம், அல்லாஹ்வுக்கா நாங்கள் மாறு செய்கிறோம் என்று கேட்கும்போது, இல்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல, உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள். கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய கணவன் உங்களுடைய தேவைகளை, பல தேவைகளை பூர்த்தி செய்த நிலையில் அவனிடத்திலே ஏதேனும் சில குறைகளை காணும் போது, எல்லா நேரத்திலும் என்ன செய்ய, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படி வாங்கி கொடுக்குற நேரத்தில் ஏதேனும் சில குறைகளை காணும் போது எளிதாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவாளாம். என்ன வார்த்தை? உங்களிடத்தில் இருந்து நான் எந்த பலனை கண்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான், உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன பலனை கண்டேன் என்று சர்வ சாதாரணமாக ஒரு வார்த்தையை கூறிவிடுவாள். இந்த வார்த்தையே அந்த பெண்ணை நரகத்தில் இழுத்துச் செல்வதற்கு காரணமாகி விடுகிறது. இதற்காகவே அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கும் சர்வசாதாரணமாக அந்த பழக்கம் நம்முடைய பெண்களிடத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். மனைவி கேட்கறதெல்லாம் கணவன் வாங்கி கொடுப்பார். டிவியா, ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா, என்ன வேணும், கோல்டு, எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஏதேனும் ஒரு நேரத்தில் அவருக்கு பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அல்ல வேற ஏதாவது சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும், ஒரு பொருள் வாங்கி கேட்டிருப்பாங்க. வாங்கி கேட்குற நேரத்தில் இப்போ வாங்க முடியாது, பிறகு வாங்கிக்கிடுவோம் என்று ஏதாவது சொல்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க, உள்ள ஒரு இதில் மறுத்துட்டாருன்னு வச்சுக்கிறேங்க, உடனே ஒரு வார்த்தை, ஆமாம் என்னத்தை பெரிய வாங்கி கிழிச்சிய, என்னத்தை பெரிய வாங்கி தந்துட்டிய, நீங்கள் உங்களுக்கு ஆக்கப்பட்டு எனக்கு என்ன, உங்கள்ட்ட என்ன பலனை கண்டேன், சர்வ சாதனம் பேசிடுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்க, நன்றி கெட்டத்தனமா. இப்படி பேசுவதை அந்த கணவன் கூட பெருசாக எடுத்துக்கிற மாட்டார். ஆமாம் இது என்னத்தை செஞ்சாலும் இதுக்கு நன்றி கிடையாது அப்படிலாம் நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு செஞ்சிருவாரு, போயிடுவார். ஆனால் ரொம்ப வருத்தமெல்லாம் அந்த அளவுக்கு படமாட்டார். ஆனால் அல்லாஹ்வுக்கு பொறுக்கலை. அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த அளவுக்கு நன்றி கெட்டவளா இருக்கிறாளே, உனக்காகவே உன்னை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவன் உழைக்கிறான், உனக்கு தான் அத்தனை தேவைகள் நிறைவேற்றி தருகிறான், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் எந்த பலனையும் காணலன்னு சொல்லிடுறீங்களப்பா, இது எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட தன்மை என்பதை அல்லாஹ்வுக்கே பொறுக்க முடியாமல் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பெண்ணுக்கு நரகத்தை தண்டனையாக வழங்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக நம்மளுடைய வார்த்தையை பயன்படுத்தணும். இன்னைக்கு பல வீடுகளிலே கணவன் என்பவர்களுக்கு மரியாதையே கிடையாது. அந்த அளவிற்கு என்ன செய்யறது, கணவனை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அவர்களுடைய உள்ளத்தை அதிகமாக புண்படுத்தக்கூடிய வகையிலே பல மனைவிமார்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இதுவே நரகத்தில் அதிகமான செய்யும், கொண்டு போய் தள்ளிடும். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. அதிகமாக சபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் பெண்களிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்குனா ஆண்கள்கிட்டையும் சாபம் விடுற பழக்கம் இருக்குது, பெண்களிடத்தில் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆணும் ஒரு இடத்துல சண்டை பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்கிறது, ஆம்பளைங்களுக்குள்ள சண்டை. எப்படி சண்டை பிடிப்பான்? அடே உன்னை வெட்டிடுவேன், உன்னை தொலைச்சி போடுவேன், அடிச்சு போடுவேன், இப்படித்தான் சண்டை பிடிப்பாங்க. நீ வந்துருவியா, பார்த்துருமா, ஒரு கை பார்த்துருவோமா, அடிச்சிருவியா, அப்படித்தான் சண்டை நடக்கும். பெண்கள் சண்டை பிடிச்சது பார்த்துருக்கீங்களா? சில ஊர்களை போய் பார்த்தா திருச்சண்டைகள் நடக்கும், பைப்படி சண்டை. அது பெண்கள், அது இல்லாமல் பக்கத்து வீட்டில் வாய்க்கா சண்டை, இந்த மாதிரி நிறைய நடக்கும். இந்த சண்டைகள் எல்லாம் பெண்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி வராது? அடிச்சு போடுவேன், திட்டி போடுவேன், குத்தி போடுவேன், இதெல்லாம் வராது. என்ன வர தெரியுமா? உன் தலையில் இடி விழ, உன் வீட்டில் இடி விழ, நீ அப்படி போவா, இப்படி போவா, கொள்ளையில் போவா, கழிச்சல போ, என்னமோ வரும். பார்க்குறோமா இல்லையா? இதுதான் வரும். இது எல்லாமே சாபம் தானப்பா. இந்த மாதிரி சாபம் விடுறது இருக்குதே, அப்படி போவா இப்படி போவா என்பது, இது உங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு கண்கூடா பார்க்குறோம். அதுலேயும் சாபம் விடுறது எப்படியெல்லாம் சாபம் விடுறாங்கன்னு சொன்னா, அடுத்தவர்களை தான் சாபம் இடுகிறார்கள் என்று பார்த்தால் பெத்த பிள்ளையே சாபம் விடக்கூடிய அளவுக்கு சில தாய்மார்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். பெத்த பிள்ளை யாராவது சபிக்கிறதுக்கு ஆசைப்படுவோமா? ஆனால் பெற்றெடுத்த தாய் தன்னை அறியாமல் ஒரு குழந்தை ஒரு தவறை செய்து விடுகிறது, ஒரு பொருளை போட்டு என்ன செஞ்சு, ஒரு கிளாஸை போட்டு உடச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, உடனே வாயில் வரும், கழிச்சல ஓயிடுறது உடனே. அது எதுக்கெல்லாம்? டிவி நல்ல சீரியல் பார்த்துக்கிருப்பாங்க, சீரியல் பார்த்துக்கிற நேரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு ஏதாவது சவுண்டு போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா உடனே அதுக்கும் ஒரு அர்த்தம், அப்படி போயிடுவா, கொள்ளையில் போடு, சும்மா ஒரு சீரியலை பார்க்க விடுதா, சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க எங்கள் ஊர்களெல்லாம், ஒரு சீரியலை பார்க்க விடுதா, அதுக்கெல்லாம் என்ன செய்யறது, அந்த மாதிரி கொள்ளையில் போயிடுவான் என்ன அர்த்தம்? அது வேற மாதிரி, அதை கழிஞ்சே போயிடுறது. அந்த மாதிரி ஒரு சாபம் விடுறது இருக்குதே. இப்படியெல்லாம் ஒரு பெத்த பிள்ளையே சாபம் விடலாமா ஒரு தாய்? அதை சாபம்னா என்ன? துவா. அது அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால், நம் பிள்ளைக்கு அதே போன்ற நிலை ஏற்பட்டால் அதை ஒரு தாய் விரும்புவாளா? அப்போ முன்பின் யோசிக்காம என்ன செய்யறது, இது போன்ற ஒரு வார்த்தைகளை சாபமிடக்கூடிய தன்மைகளை பெண்கள் செய்யக்கூடிய காட்சி அதிகமாக இருக்கிறது. இதுவே அவர்கள் நரகத்தில் அதிகமாக தள்ளுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இது போன்ற விஷயங்கள் வராத அளவிற்கு நம்மை நாம தற்காத்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். பச்சை குழந்தைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சிறு குழந்தைகள், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருதுமே, அந்த குழந்தைகளும் இந்த வார்த்தையை பழக ஆரம்பிச்சிருச்சு. பெத்த தாய் தந்தை இப்படி பேசுறதை பார்த்து இந்த மாதிரி செயல்களை, வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய நண்பர்களிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே பேசி கொண்டிருக்கிற போது இதே வார்த்தையை பயன்படுத்துறது பார்க்குறோமா இல்லையா? இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்படி வளர்ந்து கடைசியில் பெரிய ஆளம் போன பிறகு பெத்த பிள்ளை என்ன செய்வாங்க, திட்டுவாங்களா? திட்டும் பொழுது பெத்த தாயைய அதே மாதிரி திருப்பி பிள்ளைகள் திட்டக்கூடிய சம்பவங்களும் பல ஊர்களில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போ இதுவே நம்முடைய குழந்தைகளையும் இது போன்ற கெட்ட குணங்களை பழக்கி, இது போன்ற அவர்களையும் தவறான ஒரு வழிகட்டில் தள்ளக்கூடிய காட்சிகளை சில தாய்மார்களே, அவர்களுடைய பெற்றோர்களே ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கிறோம். ஆக இது போன்ற செயல்கள் நம்ம என்ன செய்யணும், முற்றிலுமாக விலக வேண்டும். எதுவும் பேசவில்லை என்றால் கூட வாய் பொத்தி மௌனமாகாது என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆக இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நாவு விஷயத்திலே கோல் சொல்வது, இது சில ஊடுகளில் இருக்குது. இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். கோல் என்பது ரெண்டு பேர்களுக்கு இடையில இணக்கம் இல்லாமல் அவர்களை பிரித்து வைப்பதற்காக, ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுறது. ரெண்டு பேர் நட்பாக இருக்காங்க வச்சுக்கிறங்க, அது ரெண்டு பேர் நட்பாக இருக்கிறாங்கன்னா இவங்களை எப்படியாவது பிரித்து வைக்கணும், இவங்க இந்த மாதிரி நட்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் இல்லாத நேரத்தில் இன்னொருத்தரை பற்றி என்ன செய்யறது, கோல் சொல்றது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, அவர் இந்த மாதிரி உங்களை பற்றி இப்படி சொன்னார், உங்களை பற்றி இப்படி சொன்னார்னா என்ன ஆகும், அவர் மீது உள்ள பாசம் குறையுமா இல்லையா? அதுலேயும் குறிப்பாக அந்த கணவன் மனைவியை பிரிக்கிற வேலையை பல குடும்பத்தில் செய்கிறத பார்க்குறோம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் அன்பாக இருக்கான்னு வச்சுக்கிறோங்க, அதில் அந்த வீட்டில் உள்ள மாமியார்களுக்கு, நாத்தனார்மார்களுக்கு எல்லாரையும் சொல்லலை, சில குடும்பங்களில் இப்படி நடக்குது. அவங்க என்ன செய்வாங்க, கணவரிடத்தில் மனைவியை பற்றி தப்பாக சொல்கிறது. அப்படி தப்பாக சொல்லி கொடுத்து மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில சண்டையை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கோல் மூட்டுவது, இரண்டு மக்களுக்கு இடையிலே, இரண்டு நபர்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை பண்ணுறாங்களே, இதுக்கு
கபூரிலேயே மண்ணறைகளிலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான், கடுமையான ஒரு வேதனையை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு மண்ணறைகளிலே கூட இந்த கோல் சொல்வதற்கு கடுமையான வேதனை வழங்கப்படுதுன்னு சொன்னால் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம மார்க் எப்படி சொல்லி தருதுன்னா, 2 நபர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, 2 நபர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, ஒருவருக்கு ஒரு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, அவர்களிடையே நட்பை ஏற்படுத்துவதற்காக பொய் சொன்னா கூட குற்றம் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. பொய் சொல்லியாவது சேர்த்து வைக்கலாம். ஒருத்தர் இல்லாத நேரத்தில் ஒருத்தரை பற்றி என்ன செய்யலாம், நீ அவர் இப்போ இருக்காரு, உங்களை பற்றி என்னங்க நீங்கள் என்ன பேசாமல் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பேசுன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி அவருடைய உள்ளத்திலே அவரை பற்றி நன்மதிப்பை ஏற்படுத்துவதற்காக பொய் சொன்னா கூட அது குற்றம் இல்லை, அப்படி சொல்லியாவது சேர்த்து வைங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மார்க்கம் சொல்லுது. ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு சில பேர் போவாங்க, பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னு சில பேர் போகிறாங்களே, அப்படி போவர்கள் கொஞ்சமாக இருக்கிற சண்டையை பெருசாக்கி வர்றதையும் பார்க்குறோம். இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு போகாமல் இருந்தால் கூட கொஞ்ச நாள் ஆனப்புறம் அவன் சேர்ந்துக்கிடுவான். இந்த சேர்த்து வைக்க போறேன்னு போகிறானே அவன் சாவுற வரையும் சேர முடியாத அளவுக்கு பிரித்து வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அதையும் செய்கிறாங்க. அப்போ இதில் என்ன செய்யணும், இந்த கோல் மூட்டி பிரிக்கிறது இது மார்க்கத்தில் மிகப்பெரிய குற்றமான ஒரு செயல். இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக பெண்கள் முக்கியமாக இந்த நாவு விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அந்நிய ஆண்களிடத்தில் மகரம் இல்லாத ஆண்கள் வருகின்ற நேரத்தில் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனம் என்றால் எப்படி, குலைந்து பேசிவிடக்கூடாது. சில பெண்களுக்கு இயற்கையாக என்ன செய்வாங்க, குலைந்து பேசுவாங்க. அந்த குலைந்து பேசுவது எப்படி ஆகிடும் சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான், நபியின் மனைவியரே நீங்கள் அந்நிய ஆண்களோடு குலைந்து பேசி விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் பேசுவீங்க, உங்கள்கிட்ட தவறான எண்ணம் இருக்காது. எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ அவன் சபலப்படுவான். பேசுறவன் எல்லாம் நல்லவன் ஆயிட முடியுமா? எவன்கிட்ட வந்து வைக்கிற புத்தி இருக்குமோ, அந்த மாதிரி தவறான சிந்தனை இருக்குமோ, இந்த பேச்சின் மூலமாக அவன் கவரப்படக்கூடிய அளவிற்கு பலகீனமான உள்ளம் இருக்குமோ, அவன் வந்து தவறான ஒரு எண்ணம் ஏற்படுற அளவுக்கு தூண்டிவிடும். அதனால குலைந்து பேசுகிறாதீங்க. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு. ஏன் பொம்பளை சிரிச்சு பேசிட்டா முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அதோடு என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் பேசுவதற்கு ஆண்கள் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்குதா இல்லையா? ஒரு வீட்டில் இருக்கிற நேரத்தில் கணவன் இல்லாத மகரமான ஆண் துணை இல்லாத நேரத்தில் அந்நிய ஆண்கள் வர்றாங்களா? சிலிண்டரை வேலை பார்க்க போகிறேன், லைன்மேன் வருவாங்க, பால்காரர் வருவாங்க, வியாபாரிகள் வருவாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யணும், அனுமதிக்கவே கூடாது. கண்டிப்பாக அவர்கள் இல்லை, வீட்டில் ஆள் இல்லை, இப்போ வராதிங்க, அப்புறம் வாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யணும், கவனமாக அவர்களிடத்தில் கண்ணும் கருத்துமாக பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீரழிந்து போகக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பல ஊர்களிலே அவர்களை இது போன்று அனுமதித்து, எந்த அளவுக்கு அவர்கள் அடுப்பறை அளவுக்கு உள்ளே அனுமதித்து, இதன் மூலமாக பல குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறத வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு போன் கால் வருதுன்னு வச்சுக்கிறீங்க, போன் அட்டன் பண்ணும்போது செல்போன் வச்சிருந்தீங்கன்னா சேவ் பண்ண உங்களுடைய நெருக்கமான உறவினர்களிலும் மகரமான உறவினர்களாக இருந்தால், அது போன்ற ஆண்களாக இருந்தால் நீங்கள் செல்லை அட்டன் பண்ணி பேசலாம். மகரம் இல்லாத ஆணுடைய கால் வந்துச்சிங்கன்னா அப்போ என்ன செய்யணும், மகரமான ஆண் துணை பக்கத்தில் இருந்தால், உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய தகப்பனாரோ உங்களுடைய சகோதரரோ உங்களுடைய சிறிய தந்தை பெரிய தந்தையோ அல்லது தாய் மாமனோ இது போன்ற நபர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு தெரியும் வண்ணமாக இன்னார் தான் பேசுகிறார் என்ற லவுட் ஸ்பீக்கராவது போட்டாவது என்ன செய்யணும், அப்படி பேசலாம். அல்லது புதிய நபர்களில் இருந்து வருதா, இது போன்ற நபர்கள் இல்லாத நேரத்தில் கால் வருதா, என்ன செய்யணும், அதை அட்டன் பண்ணவே கூடாது. புதிய நம்பரில் வந்து ஏன் அட்டன் பண்ணுறீங்க? அப்போ அந்த மாதிரி நம்பர்களில் வந்துச்சுன்னு சொன்னால் அது போன்ற அழைப்புகளை நம்ம அட்டன் பண்ணோம் சொன்னால் அதுவும் பெரிய ஒரு பாரதூரமான காரியங்களை கொண்டு போய் விட்டுருது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு சில பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள், கல்லூரிகளிலே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த செல்போன்களை வாங்கி கொடுத்தனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, தேவையில்லாத மிஸ்டு கால், இந்த மிஸ்டு கால் வரும் அல்லது தேவையில்லாத மெசேஜ்கள் இப்படிலாம் வரும்போது என்ன செய்வாங்க, இவங்களே அடித்து பேசுறது. இன்னும் மிஸ்டு கால் வந்துருந்துச்சு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே என்ன செய்வாங்க, நாங்கள் இன்னாரு இந்த ஊர்லன்னு பேசுகிறோம் அப்படின்னு வச்சிட வேண்டியது தானே. அதுக்கடுத்து பேசு, இன்னாருன்னா உங்களுக்கு தெரியல, ராங் நம்பர்னு வச்சிடனே. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, முதல்ல திருப்பி ஃபோன் பண்ணதே தப்பு. அதே நேரத்தில்
இன்னார்னு சொன்ன போது புதிய பேராக இருக்கும் பொழுது உடனே வந்து கட் பண்ணணுமா இல்லையா? ஆனால் என்ன செய்யறது, நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க உன்னை தொடர்றது இல்லை, அந்த மாதிரி சும்மா அடித்தேன் அவனை அப்படின்னு செய்வாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படின்னா தொடர்ச்சியாக பேச்சுக்கள் தொடர ஆரம்பிக்கும். உடனே சொல்லுவார், உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படிங்குவார். சொன்னது தான் போதும், பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சில பெண்களை பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை புகழ்ந்து ஒரு ஆண் பேசிட்டாருன்னு வச்சுக்கிறங்க, உடனே ஐஸை தூக்கி தலையில் வச்ச மாதிரி தான். உடனே என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே மனம் குளிர்ந்துரு. ஏன்னு கேட்டால் வீட்டில் இருக்கிற நேரத்தில் யார் வந்து இந்த ஒருத்தர் தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் மகரமான எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, யார் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளுடைய செயல்பாடுகளையோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அழகையோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குரல் வளங்களையோ வர்ணித்து பேச மாட்டார்கள், பெரும்பாலும் பேச மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ஏதாவது அவங்க வேலை சொல்லுவாங்க, இப்படி தான் நடக்குமே தவிர உன்னுடைய குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கிறது, நீ எவ்வளோ அழகாக இருக்கிற எப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதே இன்னொரு ஆண் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்முடைய தாய் சொல்லாத வார்த்தை, தந்தை சொல்லாத வார்த்தை, உறவினர்கள் சொல்லாத வார்த்தை இவர் சொல்லுகிறார்கள் என்றால் அப்போ இவர் நம் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார் என்று தப்பாக அவர்களுடைய வார்த்தை ஜாலங்களிலே மயங்கி சில நபர்கள், சில பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள். அப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், குலைந்து பேசிவிடக்கூடாது. ஒரு அந்நிய ஆணிடத்தில் வந்து தனிமையில் இருந்து பேசுவதே அது கற்பொழுக்கத்திற்கு எதிரானது, கற்பொழுக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆக இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பொய்யான அவதூறான வார்த்தைகள் பேசாமல், புறம் பேசாமல், அவதூறான வார்த்தைகளை பேசாமல், அதே மாதிரி அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசாமல், அந்நிய ஆண்களோடு தனிமையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல், சபிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல், அதே மாதிரி பிறருடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய, குறிப்பாக கணவனுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல், நம்முடைய நாவே நன்மையான வார்த்தைகளை மட்டும் பேசி வருமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த நாவு விஷயத்திலே சரியான முறையில் பேணி நடக்க வேண்டும். இயன்ற அளவுக்கு அந்த நாவை அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய தஸ்பீகுகளாக இருக்கக்கூடிய ஏராளமான தஸ்பீகுகள் இருக்கிறது. வீணான நேரங்களில், ஓய்வு நேரங்களில் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு விடாமல் அல்லாஹுவை துதிக்கக்கூடிய சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், இது போன்ற வார்த்தைகள், இதெல்லாம் நாவிற்கு எளிதானவை. அதே நேரத்தில் மறுமையிலே அல்லாஹுடைய தராசில் அது கணமிக்கது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இது போன்ற வார்த்தைகள். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒருவர் 100 தடவை சொல்கிற நேரத்திலே கடல் முறையளவு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இது போன்ற தஸ்பீகுகள். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இது போன்ற இந்த தஸ்பீகுகளை ஒருவர் 100 தடவை சொன்னால் அவருடைய 100 பாவங்கள் அழிக்கப்பட்டு 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அன்று காலையிலிருந்து மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களே, இது போன்ற நல்ல வார்த்தைகளுக்கு, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீணாக அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடக்கூடிய, புறம் பேசக்கூடிய கேடான வார்த்தைகளை விட்டு விலகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இனிமையான வார்த்தைகளை மட்டும் பேசி சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஓ ஆஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்